கோவையில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் கோயம்புத்தூர் ஷாப்பிங் திருவிழா 2025 டிசம்பர் 24ஆம் தேதி துவங்கப்படவுள்ளது. கொடிசியா வளாகத்தில் 4 ஹால்களில் நடைபெறவுள்ள இதில் 500க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைவதாக கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தகவல். கோவையில் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்தில் கொடிசியா சார்பாக கோயம்புத்தூர் ஷாப்பிங் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் 11வது பதிப்பாக இந்த ஆண்டிற்கான ஷாப்பிங் திருவிழா வரும் டிசம்பர் 24 முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை 9 நாட்கள் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு கொடிசியா தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கொடிசியா தலைவர் கார்த்திகேயன், ஷாப்பிங் திருவிழாவின் தலைவர் நந்தகோபால் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: கோவை கொடிசியா வளாகத்தில் டிசம்பர் 24ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள கோயம்புத்தூர் ஷாப்பிங் திருவிழாவில் வீட்டு உபயோக சாதனங்கள், பர்னிச்சர், சமையலறை பொருட்கள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்களை மக்கள் ஷாப்பிங் செய்வதோடு ஏராளமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் தினமும் கண்டு மகிழும் வகையில் ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார். கொடிசியா வளாகத்தில் உள்ள APCE என 4 ஹால்களில் நடைபெறவுள்ள இதில் 350க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் 500 அரங்குகள் அமைக்க உள்ளதாக தெரிவித்தனர். இதில் வீட்டு உபயோக சாதனங்கள், சமையல் பொருட்கள், பர்னிச்சர், தங்கம் மற்றும் வைர நகைகள், ஜவுளி வகைகள், உடற்பயிற்சி சாதனங்கள், பரிசு பொருட்கள், சூரிய ஒளி சாதனங்கள், காலணிகள், பாரம்பரிய ஓவியங்கள், கைவினை பொருட்கள், ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள், சுற்றுலா செல்வதற்கான தகவல் அரங்குகள், நிதி நிறுவனங்கள் என நுகர்வோரின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யும் விதமாக இந்த கண்காட்சி அமையவுள்ளது. குடும்பத்துடன் ஷாப்பிங் செய்ய வருபவர்கள் பொழுதுபோக்கும் விதமாக ஒவ்வொரு நாளும் திரை நட்சத்திரங்கள், சின்னத்திரை கலைஞர்களின் ஆடல் பாடல் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளதாக தெரிவித்தனர். காலை 11 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரை நடைபெறவுள்ள ஷாப்பிங் திருவிழா கண்காட்சிக்கான அனுமதி கட்டணம் ₹50 நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். வணக்கம், நான் கார்த்திகேயன், பிரசிடென்ட் கொடிஷா. இந்த தடவை 11th எடிஷன் ஆஃப் கோயம்புத்தூர் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் 2025 நமக்கு கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் டிசம்பர் 24 இருந்து ஜனவரி 1 வரைக்கும் நடக்குது. இந்த தடவை கொடிஷா 4 அரங்கத்தில் அதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஹால் ஈல ஸ்பெசிஃபிக்காக ஃபர்னிச்சருக்காக ஒரு அரங்கமே நாங்கள் அது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏபிசியில் இந்த தடவை சி போன தடவையெல்லாம் பாதி இருந்தது. இந்த தடவை ஃபுல்லாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல் 3 ஹால்ஸுமே எங்களுக்கு இருக்குது. இந்த இதை இனாகரேட் பண்ணுறது 24th அன்னைக்கு ஐடி இன்கம் டேக்ஸ் கமிஷனர் அருண் சி பரத் அவர் சீஃப் கமிஷனர் இனாகரேட் பண்றாரு. கெஸ்ட் ஆஃப் ஆனரா மனோஜ் குமார்னு சொல்லிட்டு கேபிஐசியோட சேர்மன், அவர் மினிஸ்ட்ரி ஆஃப் MSME வர்றாங்க. ஸோ இது 24th மார்னிங் 10 AM எல்லாத்தையும் நான் ரிக்வஸ்ட் பண்ற ஜாயின் பண்ணுங்கன்னு. அடுத்த 9 நாள் எப்படி இருக்கும்னா ஃபுல்லா என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. டெய்லி ஈவினிங்ஸ் 8-8:30 வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட்ஸே போகும். ஸோ நீங்க எல்லாரும் வைடரா இதை விசிட் பண்ணி இங்க இருக்கிற ட்ரேடிங் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் கொடிஷாவோட சார்பா. தேங்க்யூ. இந்த தடவை 350 ஸ்டால், அது எல்லாமே சேர்மன் எல்லாமே அப்டேட் பண்ணுவாரு. சேர்மன் 350 ஸ்டால் இருக்கு, 350 எக்ஸிபிட்டர், 500 ஸ்டால் இருக்கு. சேர்மன்